Hi all, welcome to Exam Edge YouTube channel. So last classல ஓட நம்ம percentage முடிச்சிட்டோமா. So இன்னையில இருந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரெகுலரா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தான் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் 4 to 5 டேஸ்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஏற்கனவே பேசிக் பிளேலிஸ்ட்ல உங்களை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஏற்கனவே ரிவைஸ் பண்ணிட்டு வர சொல்லியிருந்தேன். எத்தனை பேர் அந்த பேசிக் பிளேலிஸ்ட் பார்த்துருக்கீங்க அப்படின்னு தெரியல. ஸோ பேசிக் பிளேலிஸ்ட்ல போய் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் உடைய பேசிக்ஸ் பார்த்துட்டு இங்க வந்து சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லைன்னா பேசிக்ஸ் தெரியாம நீங்க ஸ்ட்ரைட்டா நான் ஆர்எஸ் அகர்வால் புக்கு சால்வ் பண்றதை பாக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு புரியாது. ஏன்னா நான் இங்க பேசிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்க போறதுல ஸ்ட்ரைட்டா நான் ஃபார்முலா வச்சு இல்ல நான் ஏற்கனவே பேசிக் பிளேலிஸ்ட்ல சொன்ன ஷார்ட் கட்ஸை வச்சு நம்ம ஸ்ட்ரைட்டாவே போறோம். சரியா? சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு. ஒரு நாற்காலியை 572க்கு விற்றதில் ஒருவருக்கு 30% லாபம் கிடைக்கும் எனில் நாற்காலியின் வாங்கிய விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ விற்றதுல அவங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 30% லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பண்ணிக்கலாம், லாபம் ப்ராஃபிட் வந்து எனக்கு 30%, விற்றது எத்தனை ரூபாய்க்கு, செல்லிங் பிரைஸ் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா 572. இப்ப என்ன கேட்டிருக்காங்க, எனில் நாற்காலியின் வாங்கிய விலை அல்லது அடக்க விலை காஸ்ட் பிரைஸ் தான் நமக்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபார்முலால வச்சும் போடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிருந்தோம் ஏற்கனவே பாக்ஸ் மெத்தட் அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருந்தோமா. சோ காஸ்ட் பிரைஸ எப்பயுமே 100 அப்படின்னு வச்சுப்போம். சோ இந்த 100 அப்படின்றதுதான் எனக்கு என்ன அப்படின்னு தெரியல. 100% தான் எனக்கு காஸ்ட் பிரைஸ் அப்படின்னு வச்சுப்பேன். அந்த 100% தான் எக்ஸ் என்னன்னு தெரியல. இப்ப ப்ராஃபிட் 30% அப்படின்னா எனக்கு 100 plus 30, so 130%. அதுதான் எனக்கு என்ன அப்படின்னா 572 ரூபா. அப்ப காஸ்ட் பிரைஸ் தெரியணும் அப்படின்னா பாக்ஸ்குள்ள போட்டா போதுமா. சோ இப்ப பாக்ஸ்குள்ள போட்டுட்டு என்ன பண்ணும், பாக்ஸ் மெத்தடோட ப்ரொசீஜர் என்னது, பாக்ஸ் மெத்தடோட ப்ரொசீஜர் இது ரெண்டையும் கேன்சல் பண்ணலாம், இது ரெண்டையும் கேன்சல் பண்ணலாம், இது ரெண்டையும் கேன்சல் பண்ணலாம், இது ரெண்டையும் கேன்சல் பண்ணலாம், டயகனலா மல்டிப்ளை மட்டும் தான் பண்ண முடியும் இல்லையா. சோ இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ இது நான் வந்து 13 டேபிள்ல கேன்சல் பண்றேன்னு வைங்களேன். 13 4 அப்படின்னு போட்டோம்னா 52 அப்படின்னு வரும். 4ல 52 அப்படின்னா மிச்சம் எனக்கு 5 அப்படின்னு இருக்கும். ஸோ 44 அப்படின்னு வரும். அப்போ எக்ஸ் வேணும் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்னது, எக்ஸ் இன்டூ 1 ஈக்குவல் டு 44 இன்டூ 10, ஸோ 440 அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ எக்ஸ்ன்றது 440 அப்படின்னா நம்மளுடைய காஸ்ட் பிரைஸ் தானே நம்ம எக்ஸ்ன்னு வச்சிருந்தோம். ஸோ என்னுடைய காஸ்ட் பிரைஸ் இல்ல வாங்கிய விலை தான் 400 ரூபாய். கிளியரா? அடுத்த கேள்வி பாருங்க என்ன இருக்குன்னு. அமித் ஒரு குடையை 680க்கு விற்றதில் அவருக்கு 15% நட்டம் கிடைத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ செகண்ட் வந்து லாஸ் 15% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ செல்லிங் பிரைஸ் என்ன அப்படின்னு கொடுத்திருக்காங்க, நமக்கு 680 அப்படின்னு கொடுத்துட்டு எனக்கு வாங்கிய விலை காஸ்ட் பிரைஸ் தான் என்னன்னு கேக்குறாங்க. சோ காஸ்ட் பிரைஸ் என்னன்னு வச்சுப்போம், 100% அப்படின்னு வச்சுப்போம். அது எக்ஸ் என்னன்னு தெரியாது. இங்க எனக்கு லாஸ், அப்ப 100 மைனஸ் 15 அப்படின்னு போடணும். ப்ராஃபிட்னா பிளஸ் பண்ணும். சோ 85% என்ன அப்படின்னு போடணும். சோ 85% தான் எனக்கு 680. இப்ப பாக்ஸ் மெத்தட்ல போட்டு எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாமா. சோ எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இத 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா என்னது, இது 20, இது 17 அப்படின்னு வருமா. சோ 1768க்கு நமக்கு ஸ்ட்ரைட்டா கேன்சல் ஆகுதா அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா செக் பண்ணி பார்க்கணும். 17ல இங்க 8 வரணும் யூனிட் டிஜிட்லன்னா 4 மல்டிப்ளை பண்ணா 8 வருமா. சோ 28 268 அப்படின்னு வந்துச்சு. சோ இப்ப இதை நான் கேன்சல் பண்ணா 40 அப்படின்னு வரும். இப்ப டயகனலா நம்ம என்னதான் பண்ண முடியும், மல்டிப்ளை தான் பண்ண முடியும். சோ எக்ஸ் ஈக்குவல் டு 20 இன்டூ 40 அப்படின்னு கிடைச்சிரும். 2 4s are 8, அப்புறம் 2 0 இருக்கு. சோ 800 தான் என்னது அப்படின்னா நம்மளுடைய காஸ்ட் பிரைஸ். சோ 800 எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் பி ல இருக்கு. அடுத்த கொஸ்டின், ஒருவர் அவருடைய நாற்காலியை 720க்கு விற்றால் அவருக்கு நட்டம் 25% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ மூணாவது கொஸ்டின் என்னது அப்படின்னா, 720 ரூபாய்க்கு வித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னவாகுதுன்னா நட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ எல் வந்து லாஸ் வந்து 25%. இப்போ இதுதான் வந்து ஒரு பார்ட் ஆஃப் த கொஸ்டின். அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. அவருக்கு 25% லாபம் கிடைக்க வேண்டும் எனில் அவர் அதை எவ்வளவிற்கு விற்க வேண்டும் அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ இதையே எனக்கு ப்ராஃபிட் 25% வர்ற மாதிரி விற்கணும் அப்படின்னா அவர் வந்து எவ்வளவு செல்லிங் பிரைஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப நம்ம யூஸ்வலா நான் என்ன சொல்லியிருந்தேன், காஸ்ட் பிரைஸுக்கு 100 அப்படின்னு எடுத்துக்கலாம்னு சொல்லியிருந்தோமா. சோ காஸ்ட் பிரைஸுக்கு 100 அப்படின்னு வச்சுக்கிட்டா 100ன்றது எனக்கு எக்ஸ் தெரியாது. இப்போ இங்க எனக்கு செல்லிங் பிரைஸ் 720 தெரியும், ஆனா லாஸ்ல. அப்ப 100ல இருந்து 25 போச்சு அப்படின்னா 75.
ஸோ 75% அப்படின்னு வந்துடும். அந்த 75% தான் என்னுடைய 720. ஆனா நமக்கு இந்த காஸ்ட் பிரைஸ் வேணாம், எனக்கு ப்ராஃபிட் 25 வர்ற மாதிரி வேணும். அப்படின்னா என்னது 100 + 25, ஸோ 125% தான் என்ன அப்படின்னு தெரியணும். எனக்கு காஸ்ட் பிரைஸ் வேணும்னா 100x போட்டுக்கலாம். ஆனா எனக்கு காஸ்ட் பிரைஸ் கொஸ்டின்ல கேட்கல, 125% வேணும் அப்படின்னா அதுக்கு தான் செல்லிங் பிரைஸ் என்னன்னு கேட்கறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இதையே ஸ்ட்ரெயிட்டா நம்ம பாக்ஸ் மெத்தட்ல போட்டுக்கலாம். ஓகேவா? எனக்கு இது லாஸுக்கு கொடுக்குறப்போ 720, ப்ராஃபிட்டுக்கு கொடுக்குறப்போ என்ன அப்படின்னு வந்துடும். இப்போ நம்ம 25 டேபிள் இதை கேன்சல் பண்ணா என்ன வரும், 3. இதை கேன்சல் பண்ணா நமக்கு 6 அப்படின்னு கிடைச்சிருமா? அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இதை 3 டேபிள்ல கேன்சல் பண்ணா 2ல 6 மிச்சம் 1 240 அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டு 6 × 240 அப்படின்னு வரும். ஸோ 24 × 6 என்னது 24 to 1440. எனக்கு லாபம் 25% வரணும் அப்படின்னா நான் என்ன விலைக்கு வித்திருக்கணும் அப்படின்னா 1440 அப்படின்னு இருக்கு. ஸோ எல்லாமே கரெக்டா பண்ணிருக்குமா, ஏதாவது தப்பு பண்ணிருக்குமா அப்படின்னு பார்த்துக்கலாம். இது வந்து 5 இல்ல, சாரிப்பா, இது வந்து 5. அப்போ 5ஆல மல்டிப்ளை பண்ணும். 5ஆல மல்டிப்ளை பண்ணா நமக்கு 20 to 12 அப்படின்னு வரும். ஸோ 20 to 12, ஸோ 1200 அப்படின்னு வரும். ஸோ கேன்சலேஷன்ல நான் 25 டேபிள்ல பண்றப்போ இது 6ன்னு போட்டேன், இது 6 கிடையாது 5ல வரும். ஓகேவா? சோ இதான் நமக்கு தேர்ட் கொஸ்டின்கான ஆன்சர் 1200. அடுத்தது பாருங்க, ஒருவர் தன்னுடைய தட்டச்சு இயந்திரத்தை 5% நட்டத்திற்கு விற்றார் அப்படின்னு இருக்கு. ஸோ டைப் ரைட்டிங் மிஷினை அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா 5% நட்டத்துக்கு, நஷ்டத்துக்கு, லாஸுக்கு வித்திருக்காரு. அவர் அதை 80 கூடுதல் விலைக்கு விற்றால் அவருக்கு 5% லாபம் கிடைக்கும். இப்போ அவரு இங்க ஒரு செல்லிங் பிரைஸ்க்கு கொடுத்திருக்காருன்னு வைங்க, எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ இதையே எனக்கு எக்ஸ்ட்ரா 80 ரூபாய்க்கு கொடுத்திருந்தாரு அப்படின்னா எனக்கு வந்து ப்ராஃபிட் 5% வந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ அப்போ இங்க நடுவுல எனக்கு இருக்கிறதா என்னது 100 அப்படின்னு போடுவோம், என்னுடைய காஸ்ட் பிரைஸா இருந்திருக்கும். அப்போ இது நான் என்ன சொல்லுவேன், நானு 95ன்னு சொல்லுவேன் லாஸ்னா, இது என்னது ப்ராஃபிட், சோ 105 அப்படின்னு சொல்லுவேன். அப்ப இது ரெண்டத்தோட சதவீத வித்தியாசம் பாருங்க, 10% வித்தியாசமா, அந்த 10% வித்தியாசம் தான் எனக்கு இந்த 80 ரூபாய். கரெக்டா? இப்ப என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்க, என்ன தட்டச்சு இயந்திரத்தின் வாங்கிய விலை என்ன அப்படின்னு தான் கேக்குறாங்க. அப்போ வாங்கிய விலைனா 100%, காஸ்ட் பிரைஸ் என்ன, எக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இப்ப பாக்ஸ் மெத்தட்ல போட்டா ஈஸியா சால்வ் பண்ணிடலாமா? இந்த 0 கேன்சல் ஆயிடும். அப்புறம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு 80 × 10, ஸோ 800 rupees அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். புரியுதுல்ல? ஸோ இது 95%, இது 105%. டிஃபரன்ஸ் வந்து எனக்கு 10%. அந்த 10% டிஃபரன்ஸ் தான் இந்த 80 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்குது. ஸோ அதனால 10% 80 ரூபா 100%னா என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ 5th கொஸ்டின் பாருங்க, ஒரு புத்தக வியாபாரி ஒரு புத்தகத்தை 10% லாபத்திற்கு விற்றார் அப்படின்னு இருக்கு. சோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா 10% லாபத்துக்கு வித்திருக்காரு. ஆனா எவ்வளவு அப்படின்னு தெரியல. நான் இந்த செல்லிங் பிரைஸ் வந்து எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்ப அடுத்து என்ன சொல்றாருன்னு பாருங்க, அவர் புத்தகத்தை 4% குறைவான விலைக்கு வாங்கி இப்பொழுது விற்ற விலையை விட 6 ரூபாய் கூடுதலாக விற்றால் அவருக்கு 18.3/4% லாபம் கிடைத்திருக்கும். எனில் அப்புத்தகத்தின் வாங்கிய விலை என்ன அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு புத்தக வியாபாரி என்ன பண்றாருன்னா ஒரு புக்கை விக்கிறாரு. ஓகேவா? சோ 10% லாபம் வர்ற மாதிரி ஒரு புக்கை விக்கிறாரு. 10% லாபம் வர்ற மாதிரி ஒரு புக்கை விக்கிறாரு அப்படின்னா எனக்கு இங்க ஒரு காஸ்ட் பிரைஸ் இருந்திருக்கும். ஓகேவா? சோ அந்த காஸ்ட் பிரைஸ்ல இருந்து எனக்கு இந்த 10% லாபம் அப்படின்னாதான் என்னுடைய செல்லிங் பிரைஸ் இருக்கும். சோ செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ் இன்ட்டு எனக்கு 10% லாபமா, அப்போ 110/100 அப்படின்னு இருக்கும். சரியா? சோ 110/100 அப்படின்னு இருந்திருக்கும். அப்போ நான் இந்த காஸ்ட் பிரைஸ எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன்னு வைங்க. எனக்கு செல்லிங் பிரைஸ நான் எக்ஸ்ன்னு வைக்கல, நான் வாங்கின காஸ்ட் பிரைஸ எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டா இங்க என்ன வந்துரும், இந்த 0 கேன்சல் ஆயிடும். 11x/10 தான் என்னுடைய செல்லிங் பிரைஸா இருந்திருக்கும். நான் எக்ஸ் ரூபாய்க்கு வாங்கி 11x/10 ரூபாய்க்கு விக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் கண்டிஷனுக்கு. அடுத்த கண்டிஷன்ல என்ன சொல்றாங்க பாருங்க, அவர் புத்தகத்தை 4% குறைவான விலைக்கு வாங்கினால், இப்போ வாங்குற ரேட்லயே 4% குறைவா வாங்க சொல்லியிருக்காங்க. சோ அப்ப 4% குறைவா வாங்க சொல்றாங்கன்னா அது எக்ஸ் ரேட்டு கிடையாது. 4% குறைவானா என்னது, 100ல இருந்து எனக்கு 4% குறைவா, அதாவது 96/100க்கு தான் எனக்கு காஸ்ட் பிரைஸே வாங்குறாங்க. இதை நான் CP1, இதை காஸ்ட் பிரைஸ் 2 அப்படின்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கலாம். இப்ப இதை நம்ம 2 டேபிள்ல கேன்சல் பண்ணலாமா? 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா 48, இங்க 50 அப்படின்னு வரும். அப்புறம் இது 24, இது 25 அப்படின்னு வரும். இப்போ நமக்கு காஸ்ட் பிரைஸ் என்ன வந்துருச்சு, 24x/25 அப்படின்னு வந்துருச்சு. ஓகேவா? இது ரெண்டாவது கண்டிஷனுக்கு.
இப்போ அப்படி விக்கிறப்போ எனக்கு 6 ரூபாய் கூடுதலா விட்டுறா. அதாவது இங்க நான் விக்கிறேன்ல ஒரு ரேட்டு. சோ அதை விட 6 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சு விக்கிறேன்னு வைங்க. 11x/10 பிளஸ் 6 அப்படின்னு 6 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சு விக்கிறேன் அப்படின்னா அவருக்கு கிடைக்கிற லாப சதவீதம் வந்து 18/3/4%. சோ அவருக்கு கிடைக்கிற லாப சதவீதம் 18/3/4%. அப்போ இப்ப கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்க, என்னோட புத்தகத்தின் வாங்கிய விலை என்ன? சோ அந்த வாங்கிய விலை எக்ஸ் கேக்குறாங்க. சரியா? சோ இப்ப எனக்கு லாப சதவீதம்ன்றது இதுதான் என்னுடைய செல்லிங் பிரைஸ். இப்படி வித்தா எனக்கு லாப சதவீதம் இதுதான். எதுல இருந்து? இந்த காஸ்ட் பிரைஸ்ல இருந்தா. சோ அப்போ 24x/25 இன்ட்டு லாப சதவீதம் அப்படின்னா என்ன வந்துரும்? 100 பிளஸ் வருமா? சோ 18/3/4 என்ன வந்துரும்? 18.75 அப்படின்னு இருக்கும். சோ அப்ப 100 பிளஸ் 18.75 அப்படின்னா எந்த வந்துரும்? 118.75 டிவைடட் பை 100 அப்படின்னு இருக்கும். சோ இப்படியே வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இதை நம்ம மிக்சர் ஃபிராக்ஷன்ல ஃபிராக்ஷனா மாத்திட்டு அதுக்கேத்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா பண்ணிக்கலாம். இப்ப நான் மிக்சர் ஃபிராக்ஷனா மாத்தினா என்ன வரும்? 18 into 4 அப்படின்னு பண்ணா 32 3 so 72 plus 3 75/4 அப்படின்னு இருக்கும். சோ 75/4 அப்படின்னு இருக்கும். எனக்கு லாபம்னால நான் 1 plus 75/4% அப்படின்னு இருக்கும். கரெக்டா? சோ 75/4% அப்படின்னா எனக்கு இங்க என்ன வந்துரும்? இங்க கீழே ஏற்கனவே எனக்கு 100 இருக்குமா? சோ அப்போ 1 plus 75/400 அப்படின்னு வந்துரும். சோ அப்போ நான் இதையே எப்படி எழுதலாம் அப்படின்னா இங்க நான் எல்சிஎம் எடுக்கிறேன் அப்படின்னா 400 plus 75 வரும். சோ 475/400 அப்படின்னு எழுதலாம். சோ எப்படி எழுதினாலும் நமக்கு எப்படிதான் வரும் அப்படின்னா இந்த கணக்கு தான் வரும். ஓகேவா? சோ இதே தான் வரும். சோ இங்க பாருங்க, இப்ப இதையே நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க 100 பிளஸ் 18 3/4% அப்படின்னு போடுறேன்ல. சோ இப்ப இதுவே 100 பிளஸ் 75/4% அப்படின்னு இருக்கும். சோ ஓகேவா? சோ 75/4%. சோ இதை திரும்ப நான் எல்சிஎம் எடுக்கிறப்போ என்ன வரும்? இங்க 1. அப்போ நான் இன்டூ 4ஆல பண்ணுவேன். சோ இன்டூ 4ஆல பண்றப்போ இது என்ன ஆயிடும்? 400 பிளஸ் 75. சோ 475/4 அப்படின்னு இருக்கும். சோ 475/4ன்றது நமக்கு எதுல இருக்கும்? பெர்சன்டேஜ்ல இருக்கும். சோ அதுக்கப்புறம் எனக்கு பெர்சன்டேஜ்ல இருக்கக்கூடாதுல்ல. சோ பெர்சன்டேஜ் ரிமூவ் பண்றது டிவைடட் பை 100 போடுவோம்ல. சோ அதுதான். இப்ப நான் என்ன பண்றேன், இதை டெசிமல்ல எனக்கு சால்வ் பண்ண கஷ்டமா இருக்கும்ன்றதுனால நான் என்ன பண்றேன், ஃபிராக்ஷன்ல வச்சுக்கிறதுக்கு 475/400 அப்படின்னு போடுறேன். இந்த 475/400 தான் எப்படி வந்துச்சுன்னு இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கேன். சோ 18 3/4 அப்படின்றது எனக்கு 75/4% அப்படின்னு இருக்கும். சரியா? சோ அதுதான் 75/4% by 100 அப்படின்னு இருக்கு. ஓகேவா? இப்ப நான் இந்த 100 பிளஸ் 75/4 அப்படின்னு போட்டா 475/4 அப்படின்னு வரும். திரும்ப இந்த பெர்சன்டேஜ் ரிமூவ் பண்றதுக்கு ஒரு 100 வருமா? அதான் 475/400 அப்படின்னு போட்டிருக்கேன். இப்ப எனக்கு இந்த பக்கம் 11x/10 பிளஸ் 6 அப்படின்னு இருக்கு. இது எதுவும் இல்லை, இது செல்லிங் பிரைஸ், இது காஸ்ட் பிரைஸ், இது எனக்கு வரக்கூடிய ப்ராஃபிட். எப்பயுமே எனக்கு செல்லிங் பிரைஸ் மேல ப்ராஃபிட் வராதுல, காஸ்ட் பிரைஸுக்கு மேலதானே ப்ராஃபிட் போடுவோம். கரெக்டா? சோ அதுதான் வந்து நான் பண்ணியிருக்கேன். இப்போ இங்க எக்ஸ் தான் நம்ம என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சோ இதை ரீஅரேஞ்ச் பண்ணா போதுமா? 25 டேபிள் இல்ல 5 டேபிள்ல கேன்சல் பண்ணலாமா? சோ 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 5, 9ல 45, மிச்சம் 2னா 95 அப்படின்னு கிடைச்சிடும். திரும்ப இதை 5 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா 1ல 5, மிச்சம் 4னா 19 அப்படின்னு கிடைக்கும் இல்லையா? சோ 19 அப்படின்னு கிடைச்சிடும். அதுக்கப்புறம் இது 24 டேபிள்ல கேன்சல் பண்றதுல 4 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 6, இது 100 அப்படின்னு வரும். இது 3, அதுக்கப்புறம் இது என்ன பண்ணலாம்? 50 அப்படின்னு கேன்சல் பண்ணிக்கலாமா? சோ அப்ப இங்க என்ன இருக்கு? 11x பிளஸ் இங்க நான் எல்சிஎம் எடுத்தா 60 அப்படின்னு வந்துரும் டிவைடட் பை 10 ஈக்குவல் டு இங்க என்ன இருக்கு? 3x இன்ட்டு 19 டிவைடட் பை 50 அப்படின்னு இருக்கு. சோ 19 இன்ட்டு 3 அப்படின்னா 57 அப்படின்னு வரும். சோ 57x டிவைடட் பை 50 11x plus 60 divided by 10 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த 0 கேன்சல் ஆயிடுமா? அப்போ 60 ஈக்குவல் டு 57x minus 11x அப்படின்னு வரும். 57x minus 11xனா 46x 60 அப்படின்னு வந்துடும். ஸோ 46x by 60 அப்படின்னா xோட வேல்யூ 60/46 அப்படின்னு இருக்கு. ஸோ 60/46 அப்படின்றது நமக்கு ரொம்பவே கம்மியான வேல்யூவா? ஸோ இந்த 60/46 பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? இது 30, இது 23 அப்படின்னு வரும். ஸோ இது 30, இது 23னா இப்போ நம்ம கண்டுபிடிக்கிற எக்ஸ்ன்றது என்னது?
நம்மளுடைய காஸ்ட் பிரைஸ். ஸோ காஸ்ட் பிரைஸ் இங்க ரொம்பவே கம்மியா இருக்கு. ஸோ அப்ப நம்ம ஏதாவது தப்பு பண்ணியிருக்கோமா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்க என்னது புத்தகம் வாங்கிய விலை ஆப்ஷன் பாருங்க 130, 140, 150, 160 அப்படின்னு இருக்கு. ஸோ அதனால நம்ம எதுக்கும் சொல்யூஷன் செக் பண்ணிக்கலாமா? ஸோ ஏன்னா நானும் உங்க கூட சேர்ந்து தான் சால்வ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ 5th கொஸ்டின் பாருங்க எங்க இருக்குன்னு 11x/10. ஸோ நம்ம போட்டோம். அடுத்து 96x, இந்த 11x/10 + 6 அப்படின்றதையும் நம்ம போட்டாச்சு. அதுக்கு அடுத்து எங்க இருக்கு? இங்க 150 20x. ஸோ இங்க என்னது 11x + 60 470/400 24/x, இது 57/x, இது எல்லாமே வந்துருச்சு இல்லையா? ஸோ அப்போ நம்ம எங்கே மிஸ் பண்ணியிருக்கோம்? ஆஸ் யூஷுவல் நான் பண்ணுற தப்பு என்னது? கேல்குலேஷனில் தான் எங்கேயாவது மிஸ் பண்ணியிருப்பேன். ஸோ கேல்குலேஷனில் மிஸ்ஸிங் பார்ட் என்னன்னு பார்க்கலாமா? இங்கே ஒரு 5 இருக்குது பாருங்க. இந்த 5 தான் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இதை மாதிரி நீங்கள் என்ன மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக் போடாமல் நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பாருங்கள் நானே இப்போ வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியே எவ்வளோ தப்பு வருதுன்ட்டு. ஸோ இங்கே இன்ட்டு 5, இங்கே இன்ட்டு 1 அப்படின்னு போடணும். ஸோ 55x + 300 = 57x அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ இந்த 55 அங்கே போச்சு அப்படின்னா 2x = 300. ஸோ x = 150. ஸோ இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் நமக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படின்னா 150. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து நம்மளோட கரெக்டான ஆன்சர். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் நான் பண்ணுறதை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கும். பென்னு பேப்பர் எடுக்கிறப்போ நமக்கு ப்ராக்டிஸ் பண்ணால் வராது. சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ராம் 1 டஜன் முட்டைகளை 3.25 வீதம் 1600 முட்டைகள் வாங்கினான் அப்படின்னு இருக்கு. 1 டஜன் முட்டைனா 12 முட்டைய அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா 3.25 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. 3.25 ரூபாய்க்கு எத்தனை முட்டை வாங்கியிருக்காருன்னா 1600 முட்டை வாங்கியிருக்காரு. ஸோ அப்போ இங்க காஸ்ட் பிரைஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ காஸ்ட் பிரைஸ் வேணும். 12 முட்டைய அவர் என்ன பண்றாரு அப்படின்னா 3.75 ரூபாய்க்கு வாங்குறாரு. 1600 முட்டை அப்படி வாங்கியிருக்காரு. அப்போ இதுல எத்தனை டசன் வருதுன்னு தெரியணுமா? ஸோ அப்போ டிவைடட் பை 12ன்னு போட்டுக்கலாமா? இப்போ 2 டேபிள்ல கேன்சல் பண்றோம்னா இது 6, இது 800 அப்படின்னு வரும். இதை 3 டேபிள்ல கேன்சல் பண்ணோம், இங்க என்ன வந்துடும் நமக்கு? திரும்ப 400 அப்படின்னு வரும். ஸோ 400/3 அப்படின்னு போட்டா நமக்கு இங்க எத்தனை டசன் வந்துடும்? 133 அப்படின்னு வரும். ஸோ அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம்? 3.75 டிவைடட் பை 12ன்னு போட்டால் ஒரு முட்டையோட விலை கிடைச்சிரும். இன்ட்டு 1600 அப்படின்னு போட்டோம்னா 1600 முட்டையோட விலை கிடைச்சிரும். இது கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குமா? ஸோ இப்போ இதை வந்து நான் 4 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 3, இது 400 அப்படின்னு வந்துடும். அதுக்கப்புறம் இதை 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 1ல 3, 2ல 6, மிச்சம் 1 5 அப்படின்னு வந்துடும். ஸோ 1.25 இங்கே 2 0 இருக்கு. ஸோ 125 × 4 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ 125 × 4 அப்படின்னு போடுறப்போ எனக்கு 500 அப்படின்னு வரும். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்து எனக்கு 500 rupees. எத்தனை முட்டைக்கு? 1600 முட்டைக்கு. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? அவைகளை ஒரு முட்டை வீதம் 2 ரூபாய் வீதம் 900 முட்டைகளையும் 900 முட்டைகளையும் மீதி இருக்கும் மற்ற முட்டைகளை 2க்கு 5 முட்டைகளையும் வீதம் விற்றார் அப்படின்னு இருக்கு. ஸோ இங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பின்னாடி இருக்கிற சொல்யூஷன்ல நமக்கு ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னன்னா அவைகளை ஒரு முட்டை 2 ரூபாய்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஆனா பின்னாடி சொல்யூஷன்ல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு முட்டை 2 ரூபாய்க்குன்னு சொல்லாம 2 ரூபாய்க்கு ஒரு ரூபாய்க்கு எனக்கு 2 முட்டை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தெளிவா எனக்கு 1 ரூபாய்க்கு 2 முட்டை, ஒரு முட்டை 2 ரூபாய், வளர்றேன் பாருங்க, ஒரு முட்டை 2 ரூபாய் அப்படின்னு இங்க கொடுத்துருக்காங்க. ஒரு முட்டை 2 ரூபாய் வீதம் அப்படின்னு. ஆனா பின்னாடி சால்வ்ல எனக்கு 1 ரூபாய்க்கு 2 முட்டை அப்படின்னு வச்சுதான் எனக்கு இந்த ஆப்ஷன்ல வருது. இந்த மாதிரி கரெக்டா இங்க கொடுத்த மாதிரி பண்ணா எனக்கு ஆப்ஷன்ல வராது. ஸோ அதனால நம்மளும் என்ன பண்றோம்? 1 ரூபாய்க்கு 2 முட்டை வீதம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். எத்தனை முட்டை? 900 முட்டையை வந்து வித்துருக்காங்க. ஸோ 900 முட்டையில எனக்கு என்னது? 1 ரூபாய்க்கு 2 முட்டை வந்து விற்கிறாங்க. கரெக்டா? 1 ரூபாய்க்கு 2 முட்டைனா ஒரு முட்டையோட விலை என்னது? 50 பைசா. ஸோ அப்போ இங்க செல்லிங் பிரைஸ் எனக்கு என்ன வந்துடும்? இந்த 900 முட்டைக்கு SP1 அப்படின்னு வச்சுக்கிட்டா half of 900 அப்படின்னு கிடைக்குமா? ஸோ half of 900 அப்படின்னு போட்டா எனக்கு இங்க என்ன வந்துடும்? 900/2 அப்படின்னு போட்டா நமக்கு என்ன வந்துடும்? இது 50 பைசா வேற. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சால்வ் பண்ணணும். ஸோ இப்போ அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மற்ற முட்டைகளை 2க்கு 5 முட்டை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 ரூபாய்க்கு 5 முட்டை.
ஓகேவா? ஸோ 2 ரூபாய்க்கு 5 முட்டை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 1 ரூபாய்க்கு எத்தனை முட்டை? 5/2 அப்படின்னு போட்டுக்கலாமா? 1 ரூபாய்க்கு எத்தனை முட்டை? 5/2. இப்போ எனக்கு ஒரு முட்டையோட விலை தெரியணும். இங்க எனக்கு ஒரு முட்டையோட விலை தெரியணும் அப்படின்னா 1/2ன்னு போட்டோம். இங்க அது மாதிரி ஒரு முட்டையோட விலை தெரியணும் அப்படின்னா 2/5 அப்படின்னு போட்டுக்கலாமா? 2/5 மீதி இருக்கிற முட்டை. ஸோ 1600ல 900 முட்டை போயிடுச்சு அப்படின்னா மீதி இருக்கிற முட்டை எனக்கு என்னது? 700 முட்டை இல்லையா? ஸோ 700 முட்டை. இப்போ எனில் லாப சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 6th கொஸ்டின் பாருங்க, இங்க நம்ம போட்ட மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ போட்டதுக்கு அப்புறமா நமக்கு என்னது? லாப சதவீதம் கேட்குறாங்க. ஸோ அப்போ இங்க என்ன வந்துடும்? 450 ரூபாய் அப்படின்னு கிடைச்சிருமா? ஸோ இதை 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா எனக்கு 1ல 5 2, ஸோ 140 140 × 2 280 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ இப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்றோம்னு வைங்க. ஆட் பண்ணா என்ன வரும்? 0 8 + 5 13 1 730 அப்படின்னு வரும். இதான் என்னுடைய செல்லிங் பிரைஸ். ஆனா காஸ்ட் பிரைஸ் 500 ரூபாய். ஸோ செல்லிங் பிரைஸ் 730 அப்படின்னா செல்லிங் பிரைஸ் எனக்கு வந்து ஜாஸ்தியா இருக்கு கம்பேர்ட் டு காஸ்ட் பிரைஸ். அப்போ லாபம் தான். எவ்வளோ லாபம்? 730, அதாவது செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இல்லையா? ஸோ டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்ட்டு 100. இதுதான் ஃபார்முலா இல்லைங்களா? ஸோ அப்போ இங்க என்ன வந்துருச்சு? 230 ரூபா எனக்கு ப்ராஃபிட். ஸோ இந்த 2 0 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 230 டிவைடட் பை 5ன்னு போட்டா 4ல 23 அப்படின்னா 46% எனக்கு ப்ராஃபிட் அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து நம்மளுடைய கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு வியாபாரியிடம் 1000 கிலோ சர்க்கரை இருந்தது. அதில் ஒரு பகுதியை 8% லாபத்திற்கும் மீதியை 18% லாபத்திற்கும் விற்றார். மொத்தத்தில் அவருக்கு 14% லாபம் கிடைத்தது. எனில் அவர் 18% லாபத்திற்கு விற்ற சர்க்கரையின் அளவு என்ன அப்படின்னு இருக்கு. ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு நான் ஃபர்ஸ்ட் தெளிவா சொல்றேன். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1000 கிலோ சர்க்கரை இருந்தது. ஒரு வியாபாரி கிட்ட 1000 கிலோ சுகர் இருந்துச்சு. அதை என்ன பண்றாரு அப்படின்னா பாதின்னு சொல்லல, சம் அமௌண்ட் எவ்வளோ கேஜின்னு தெரியாது. ஸோ எக்ஸ் கேஜிய எனக்கு 8% லாபத்திற்கும் மிச்சம் இருக்கிறத 18% லாபத்திற்கும் விற்கிறாரு. ஸோ இது ரெண்டுக்கும் நான் ஆவரேஜ் எடுத்தேன் அப்படின்னா மொத்தமா எனக்கு 14% லாபம் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அதில் ஒரு பகுதியை 8% லாபத்திற்கும் மீதியை 18% லாபத்திற்கும் விற்றார். மொத்தத்தில் அவருக்கு 14% லாபம் கிடைத்தது. எனில் 18% லாபத்திற்கு விற்ற சர்க்கரையின் அளவு என்ன? இந்த 18% லாபத்திற்கு எவ்வளோ கிலோ சர்க்கரை வித்திருக்காரு அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பிரின்சிபல் ஆஃப் மிக்சர் இருக்குல்ல, ஸோ அதையும் நம்ம சேர்த்து ட்ரை பண்ணணும். ஸோ பிரின்சிபல் ஆஃப் மிக்சர் என்னது? இப்போ இதை வந்து என்ன பண்ணணும்? ரெண்டையும் மைனஸ் பண்ணுவோமா? ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மைனஸ் பண்ணா 4%. இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் என்ன வந்துடும்? 6 அப்படின்னு வந்துடும். அப்போ இந்த 1000 கேஜி சுகரை என்ன ரேஷியோல வித்திருக்காங்க அப்படின்னா 4:6, அதாவது 2:3 ரேஷியோல வித்திருக்காங்க. இப்போ எனக்கு இந்த 2:3னா 2 + 3 அந்த 5 பங்கு தான் என்னுடைய 1000 கிலோ அப்படின்னு கிடைச்சிருமா? இப்போ எனக்கு இந்த 3 பங்கு தான் என்னன்னு தெரியணும். அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்னது? 1000/5 × 3 அப்படின்னு போட்டுக்கலாமா? ஸோ இப்போ இதை நான் 5ஆம் வாய்ப்பால் அடிக்கிறேன் அப்படின்னா 200 × 3 எனக்கு என்னது? 600 கிலோ வந்து எனக்கு 18% லாபத்துக்கு வித்திருக்காங்க. ஸோ 600 கிலோ எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் டில இருக்கு. அடுத்த கேள்வி. ஒரு நபர் ஒரு பொருளை 20% நட்டத்திற்கு விற்றான். அவன் அப்பொருளை விற்ற விலையை விட 12 ரூபாய் கூடுதலாக விற்றால் அவனுக்கு 10% லாபம் கிடைத்திருக்கும். ஒரு நபர் என்ன பண்றாருன்னா 20% நட்டத்திற்கு விற்றான். 20% நட்டம்னா 80% இல்லையா? நட்டத்திற்கு வித்திருக்காரு. அப்பொருளை விற்ற விலையை விட 12 ரூபாய் ஜாஸ்தியா வித்திருந்தா அவருக்கு லாபம் 10% இருந்திருக்கும். லாபம் 10னா 110%. இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் என்னது? எனக்கு 20%. அந்த 20% தான் எனக்கு இங்க கொடுத்திருக்கிற கூடுதல் 12 ரூபாய். இப்ப எனில் அப்பொருளின் வாங்கிய விலை கேட்டிருக்காங்க. அப்ப 100% என்ன அப்படின்னு கேட்கறாங்க. சோ இப்ப பாக்ஸ் மெத்தட்குள்ள போட்டுலாமா? சோ இந்த 0 கேன்சல் ஆயிடும். 2 டேபிள்ல இதை கேன்சல் பண்ணா 5. அப்போ நமக்கு இந்த எக்ஸ் தெரியணும் என்னது? 12 × 5 அப்படின்னு கிடைச்சிருமா? சோ 12 × 5 அப்படின்னு போட்டா 60. ஸோ 60 ரூபீஸ்க்கு அவங்க வாங்கியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின். ஒரு வானொலி 10% லாபத்திற்கு 990க்கு விற்கப்பட்டது. ஸோ 10% லாபத்திற்கு அப்படின்னா 110%க்கு எனக்கு 990க்கு வித்திருக்காங்க. அது 890க்கு விற்கப்பட்டிருந்தால் கிடைத்த லாப சதவீதம் அல்லது நட்ட சதவீதம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க.
ஸோ எனக்கு 10% லாபம் வித்தது வந்து 990. இதுவே எனக்கு 890 ருபீஸ்க்கு வித்திருந்தா அது லாபமா நட்டமா அப்படின்னா எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்குறாங்க. எத்தனை சதவீதம்னு கேட்குறாங்க, நான் இங்கே எக்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ அப்போ இந்த 0 கேன்சல் ஆகிடும். 11 டேபிளில் நான் கேன்சல் பண்ணால் இது 10 இது 9 அப்படின்னு கிடச்சிடுமா. ஸோ இது 10 இது 9னா இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், 9x = 89 × 10. அப்போ 890 அப்படின்னு கிடச்சிரும். அப்போ எக்ஸ் வேணும்னா என்னது, 890/x அப்படின்னு கிடைக்கும். சாரி, 890/9 அப்படின்னு போடுவோம். 9 9s are 81, மிச்சம் 80 அப்படின்னு வரும். ஸோ 9 8s are எனக்கு 72வா. ஸோ 9 8s are 72. மிச்சம் என்ன இருக்கும், 8ன்னு இருக்கும். ஸோ 98 8/9% அப்படின்றது தான் எனக்கு இங்கே வந்திருக்கும். இங்க வந்திருக்கிறது நான் 100 பிளஸ் இல்ல 100 மைனஸ்ன்னு போட்டதுக்கு அப்புறமா வரும் இல்லையா. இங்க 100 விட கம்மியா இருக்குன்னா நட்டம் தான் வந்திருக்கு. எவ்வளவு நட்டம் வந்திருக்கு, எனக்கு 1% பிளஸ் இங்க ஒரு 1/9. அப்போ 1/9% நட்டம். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு பொருளை 48க்கு விற்றதில் ஒருவருக்கு 20% நட்டம் ஏற்படுகிறது. ஒரு பொருளை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா 48க்கு விற்கிறாங்க. ஸோ 48னா செல்லிங் பிரைஸ் வந்து 48க்கு விற்கிறாங்க. நட்டம் எவ்வளவு சொல்லியிருந்தாங்க, 20% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 20%. இப்ப அடுத்து என்ன சொல்றாங்க, அவருக்கு 20% லாபம் கிடைக்க வேண்டும் எனில் அவர் விற்பனை விலை என்னவாக இருக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. 20% லாபம் வேணும் அப்படின்னா விற்பனை விலை என்ன. இப்ப இது லாஸ்ட்னா என்னது, 80%. அதுதான் எனக்கு 48 ரூபாய். அடுத்து ப்ராஃபிட் வேணும் அப்படின்னா என்னது, 120. அது எத்தனை ரூபாய்க்கு வித்திருக்கணும், எக்ஸ். அவ்வளவுதான். ஸோ இப்போ இந்த 0 கேன்சல் ஆயிடுமா, 8 வாய்ப்பால் அடிச்சா இது 6. இப்போ எக்ஸ் வேணும்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 12 × 6 எனக்கு என்ன கிடைச்சிடும், 72 ரூபாய். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்தது, ஒரு பொருளின் விற்பனை விலை அதன் வாங்கிய விலையின் 4/3 மடங்காகும். ஸோ இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு பொருளின் விற்பனை விலை செல்லிங் பிரைஸ் வாங்கிய விலையில எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 4/3 மடங்கா. ஸோ 4/3 மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கொடுத்துட்டாங்க. ஏனெனில் அதன் லாப சதவீதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ லாப சதவீதம் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் நமக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ்ன்றது இந்த 4/3 தானே நமக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ஸோ அப்போ 4/3 × 100 அப்படின்னு போட்டால் வந்துட போகுது இல்லையா. ஸோ அப்போ 400/3 அப்படின்னு வந்துருமா. ஸோ 400/3ன்னு போட்டால் 1 மிச்சம் 1, 3ல் 9 மிச்சம் 1, 3ல் 9. ஸோ மிச்சம் 1/3 அப்படின்னு வரும். ஸோ 133 1/3 அப்படின்னு இருக்கு. 100ன்றது நமக்கு என்னது, எனக்கு அந்த வாங்கிய விலை காஸ்ட் பிரைஸ். ஸோ அப்போ இதுல ப்ராஃபிட் என்னது, 33 1/3%. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ராகவன் ஒரு ஸ்கூட்டரை அதன் அச்சிடப்பட்ட விலையில் 13/15 விலைக்கு வாங்குகிறார். பின்னரை அச்சிடப்பட்ட விலையிலிருந்து 12% லாபத்திற்கு விற்றார். எனில் அவருக்கு கிடைத்த லாப சதவீதம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சோ ஒரு ஸ்கூட்டர் அவர் என்ன பண்றாரு, அச்சிடப்பட்ட விலை. சோ அச்சிடப்பட்ட விலை அப்படின்னா மார்க்கெட் பிரைஸ் இல்ல லிஸ்ட் பிரைஸ்ன்னு வரும். சோ இங்க நம்ம அதெல்லாம் கண்டுக்க வேணாம். இங்க என்ன கேட்டிருக்காங்க, லாப சதவீதம் கேட்டிருக்காங்க. சோ ஏதோ ஒரு விலை அப்படின்னு எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அதுல இருந்து என்ன பண்றாரு, 13/15 விலைக்கு வாங்குறாரு அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ இதை ஃபர்ஸ்ட் எனக்கு காஸ்ட் பிரைஸ் என்னன்னு தெரியணும் இல்லையா. ஸோ எத்தனாவது கேள்வி, 12வது கேள்வி. அவர் அச்சிடப்பட்ட விலையில் எக்ஸ் அச்சிடப்பட்ட விலைன்னு வச்சுக்கிறேன். அதுல இருந்து என்ன பண்றாரு, 13/15 அப்படின்னு தான் எனக்கு கொடுத்து வாங்குறாரு சரியா. ஸோ அப்போ 13x/15 இதுதான் வந்து என்னுடைய காஸ்ட் பிரைஸ். இப்போ அடுத்து செல்லிங் பிரைஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, பின் அதை அச்சிடப்பட்ட விலையை விட 12% லாபத்திற்கு விற்கிறாரு. ஸோ அப்போ இங்க காஸ்ட் பிரைஸ் எனக்கு என்னது அப்படின்னு செல்லிங் பிரைஸ் என்னது அப்படின்னா, அச்சிடப்பட்ட விலையிலிருந்து 12% லாபம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அச்சிடப்பட்ட விலை எக்ஸா. ஸோ அதுல இருந்து 12% லாபம்னா 100 + 12. ஸோ 112/100 அப்படின்னு கிடைச்சிருமா. ஸோ இதான் என்னுடைய செல்லிங் பிரைஸ். இதை இப்போ 2 டைப்ல கேன்சல் பண்றோம் அப்படின்னா 56 50 அப்படின்னு இருக்கும். இது வந்து 28, இது வந்து நமக்கு 25 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ 28x/25. இப்போ என்ன கேட்குறாங்க,
எனில் அவருக்கு கிடைத்த லாப சதவீதம் ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் தான் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் வேணும் அப்படின்னா என்னது, செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ செல்லிங் ப்ரைஸ் இங்கே என்னது 28x/25 மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் வந்து 13x/15 டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸா, ஸோ 13x/15 இன்ட்டு 100 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணோம், இது 3 இது 5 இன்ட்டு 5 அப்படின்னு இருக்கும். ஸோ இது வந்து 3 இன்ட்டு 5 அப்படின்னு இருக்கும். ஸோ ஒரு 5 காமனாக இருக்குது, அதை அப்படியே விட்டுட்டு மிச்சம் காமனாக இல்லாததை கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 28 இன்ட்டு 3 அப்படின்னு பண்ணால் என்ன வரும், 24 to 84x அப்படின்னு கிடச்சிடும். மைனஸ் 13 இன்ட்டு 5 அப்படின்னு போடணுமா, ஸோ 13 இன்ட்டு 5னா 15 1 65x அப்படின்னு வரும். கீழே டிவைடட் பைல என்னது 5 இன்ட்டு 3 இன்ட்டு 5 divided by 13x/15 அப்படின்னு இருக்கும். ஸோ 13x/15 இந்த 5 315 இந்த 15 கேன்சல் ஆகிடும் இன்ட்டு 100 அப்படின்னு வரும். ஸோ 84 மைனஸ் 65 அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க, 9 அப்படின்னு வந்துருமா. ஸோ 19x அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ 19x டிவைடட் பை இந்த 5 அப்படின்னு கீழே தான் வரப்போகுது. ஸோ 5 இன்ட்டு 13x இன்ட்டு 100 அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த எக்ஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ 5 டேபிளில் இதை கேன்சல் பண்ணால் நமக்கு 20 அப்படின்னு கிடைக்குமா. ஸோ 19 இன்ட்டு 2 அப்படின்னா 380. ஸோ 380/13 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 380/13னா 13 2ல 26 3ல 39 வந்துடும். அதனால 2ல 26. ஸோ 26 போச்சு அப்படின்னா எனக்கு 12 அப்படின்னு இருக்கும். ஸோ அடுத்து 12 120 வேணும் 13ல அப்படின்னா நமக்கு வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ அப்புறம் 13 9 அப்படின்னு போட்டோம்னா 9 7 சார் 9 3 சார் 27 2. ஸோ 117 அப்படின்னு வரும் 9. அப்போ ரிமைனிங் வந்து 3ன்னு வரும். 29 3/13%. ஸோ 29 3/13% தான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாமா. ஸோ இது வரைக்கும் நடத்துனது புரியுது இல்லை, ஏன்னா நிறைய பேருக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கஷ்டமாக இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால பேசிக் பிளேலிஸ்ட் பார்த்துட்டு இங்கே பாருங்க, அப்புறம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு நபர் 2 குழாய்களை 12 வீதம் விற்றார். ஸோ 2 பைப்பை விற்கிறாரு, ஒன்னொன்னு 12 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்போ இங்க காஸ்ட் பிரைஸ் என்னது, ஒன்னு 12 செல்லிங் பிரைஸ் என்னது, ஒன்னு 12 ரூபாய், இன்னொன்னு 12 ரூபாய். ஓகேவா. ஸோ அப்போ டோட்டலா 1 12 ரூபாய்க்கு வீதம் விற்றார். ஒன்றில் அவருக்கு 20% லாபமும் மற்றொன்றில் அவருக்கு 20% நட்டமும் ஏற்பட்டது. மொத்தத்தில் அவருக்கு ஏற்பட்டது லாபமா நட்டமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு தெரியும், எனக்கு லாபம் நட்டம் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் இல்லையா. ஸோ அந்த லாபத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம், பர்சன்டேஜ் இன்க்ரீஸ், நட்டத்தெல்லாம் பர்சன்டேஜ் டிக்ரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஏற்கனவே பர்சன்டேஜில் பார்த்த மாதிரி இங்கே என்னது, எனக்கு லாபமும் நட்டமும் ஒரே மாதிரி பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க, 20% 20%. அப்போ நமக்கு இங்க என்ன வந்துடும், எக்ஸ் மொத்தமா நட்டம் தான் இருக்கும். எவ்வளவு நட்டம் இருக்கும், x²/100 தான் நட்டம். அப்போ 20 × 20/100 அப்படின்னு போடுங்க. ஸோ அப்போ இந்த 0 0 இந்த 0 0 கேன்சல் ஆயிடும். அப்போ எனக்கு என்ன வந்துடும் அப்படின்னா 4% நட்டம் இருக்கும். ஸோ 4% நட்டம் அப்படின்னா, ஆனா எனக்கு இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ரூபாயில கேட்டிருக்காங்க, நட்டம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்போ நட்டம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு, ரூபாயில கேட்டிருக்காங்க, இதான் ஆப்ஷன் அப்படின்னு போட்டுடலாம். ஆனா எனக்கு கரெக்டா தெரியணும் அப்படின்னா 4% நட்டம்ன்றது எனக்கு காஸ்ட் பிரைஸ்ல தான் சொல்லணும் இல்லையா. ஸோ எனக்கு இது அமௌண்ட்ல வேணும் அப்படின்னா 4% லாஸ். ஓகே, அப்போ எனக்கு லாஸ் அமௌண்ட் நான் எதுல இருந்து கால்குலேட் பண்ணுவேன், காஸ்ட் பிரைஸ் இன்ட்டு 96/100 அப்படின்னு போட்டாதான் எனக்கு செல்லிங் பிரைஸ் வரும். ஓகேவா. எனக்கு 4% லாஸ்ன்றது 4% ஆஃப் காஸ்ட் பிரைஸ் அப்படின்னு போடணும். ஆனா எனக்கு இங்க காஸ்ட் பிரைஸ் என்னன்னு தெரியாது. ஸோ கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா போகும். நான் அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்றேன். ஆனா நம்ம கண்டுபிடிக்காமலே ஆப்ஷன் சி தான் அப்படின்னு போட்டுக்கலாம். சி ஆன்சர் வருதா அப்படின்னு பார்ப்போமா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, செல்லிங் பிரைஸ். ஸோ ஒரு 2 பைப் இருக்கு, 2 பைப்பையும் எனக்கு 12 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஒரு இதை விற்கிறப்போ எனக்கு நட்டம் 20% வருது, இன்னொரு இதை விற்கிறப்போ எனக்கு லாபம் 20% வருது. அப்போ இங்க என்ன காஸ்ட் பிரைஸ் இருக்கும், இங்க என்ன காஸ்ட் பிரைஸ் இருக்கும்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து எனக்கு லாஸுக்கு அப்படின்னா 80% தான் எனக்கு 12 ரூபாய். அப்போ 100% என்னன்னு கண்டுபிடிக்கலாமா. ஸோ 100% என்னன்னு கண்டுபிடிச்சா என்ன வரும்னு பாருங்க, இது ரெண்டும் கேன்சல் ஆகும். 4 டேபிள கேன்சல் பண்ணா இது 2 இது 3 அப்படின்னு கிடைக்குமா. அடுத்து இது 2 டேபிள கேன்சல் பண்ணா 5. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது, 15 ரூபாய். இங்க காஸ்ட் பிரைஸ் வந்து 15 ரூபாய். இங்க எனக்கு காஸ்ட் பிரைஸ் என்ன வரும்னு சொல்லுங்க, எனக்கு ப்ராஃபிட். ஸோ 100 + 20 120, அதுதான் எனக்கு 12 ரூபாய். அப்போ இங்க காஸ்ட் பிரைஸ் என்னவா இருந்திருக்கும், இங்க 100 காஸ்ட் பிரைஸ் எக்ஸ்.
ஸோ அப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணுவோமா? ஸோ கேன்சல் பண்ணுவோம். இந்த 12 கேன்சல் ஆயிடும். அப்போ இங்க வாங்கின விலை என்னது? எனக்கு 10 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ இங்க டோட்டலா காஸ்ட் பிரைஸ் எனக்கு என்னது? 25 ரூபாய். எனக்கு டோட்டலா செல்லிங் பிரைஸ் என்னது? 12 + 12 24 ரூபாய். அப்போ எனக்கு இதை பார்த்தாலே தெரியுது, 25 ரூபாய்க்கு வாங்கி நான் 24 ரூபாய்க்கு வித்திருக்கேன். ஸோ அப்போ இங்க எனக்கு என்னது? 1 ரூபாய் நட்டம். ஸோ அப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆப்ஷன் சி 1 ரூபாய் நட்டம் வந்துச்சா? ஸோ அவ்வளவுதாங்க. அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு பொருளை 5% நட்டத்திற்கு விற்பதற்கு பதிலாக 5% லாபத்திற்கு விற்று அவர் 5 ரூபாய் கூடுதலாக கிடைத்தது எனில் அந்த பொருளின் வாங்கிய விலை என்ன? ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க 14th கொஸ்டின்ல, 5% நட்டத்துக்கு விற்கிறதுக்கு பதிலா, ஸோ நட்டத்துக்குன்னா 95, 5% லாபம்னா 105, அப்படி விற்கிறாரு அப்படின்னா 5% கூடுதலா கிடைச்சிருக்கு, 5 ரூபாய் கூடுதலா கிடைச்சிருக்கு. அப்போ இந்த வித்தியாசம் என்னது? பெர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் 10% தான் எனக்கு 5 ரூபாய். இப்போ வாங்கிய விலை 100% வேணும்னா என்னது? எக்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாமா? ஸோ இந்த 0 கேன்சல் ஆயிடுமா? அப்போ எக்ஸ் வாங்கிய விலை என்னது? 50 ரூபாய் அப்படின்னு கிடைச்சிருமா? ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி, 33 மீட்டர் துணியை விற்று ரமேஷுக்கு 11 மீட்டர் துணியின் வாங்கிய விலை லாபமாக கிடைத்தது. கிடைத்த லாபத்தின் சதவிகிதம் என்ன? ஸோ இந்த மாதிரி கொஸ்டினுக்குலாம் நம்ம ஏற்கனவே வந்து பேசிக் பிளேலிஸ்ட் பாக்குறப்போ நம்ம வந்து ஹிண்ட் கொடுத்துருந்தோம். ஞாபகம் இருக்கா? எத்தனை பேருக்கு ஹிண்ட் ஞாபகம் இருக்குன்னு தெரியல. அந்த 3 ஹிண்ட்டையும் நான் எழுதுறேன். என்ன ஹிண்ட்னா, எனக்கு காஸ்ட் பிரைஸ் ஆஃப் எக்ஸ் ஆர்டிகல்ஸ் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் ஆஃப் ஒய் ஆர்டிகல்ஸ் அப்படின்னா பர்சன்டேஜ் ப்ராஃபிட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? எக்ஸ் மைனஸ் ஒய் பை ஒய் இன்ட்டு 100 அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ இது ரெண்டாவது என்ன அப்படின்னா, எனக்கு இஃப் செல்லிங் பிரைஸ் ஆஃப் எக்ஸ் ஆர்டிகல்ஸ் கிவ்ஸ் கெயின் அல்லது லாபம், எனக்கு ஒரு எக்ஸ் ஆர்டிகல்ஸை விற்கிறப்போ எனக்கு கெயின் வந்து செல்லிங் பிரைஸ் ஆஃப் ஒய் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா எனக்கு இங்கே பர்சன்டேஜ் ப்ராஃபிட் வந்து ஒய் பை எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு 100. அதே கொஷின்ல எனக்கு செல்லிங் பிரைஸ் ஆஃப் எக்ஸ் ஆர்டிகல்ஸ்ல கெயின் வந்து எனக்கு காஸ்ட் பிரைஸ் ஆஃப் ஒய் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தா இங்கே எனக்கு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் ஃபார்முலா என்ன? ஃபார்முலான்னு சொல்ல முடியாது, ஒரு ஷார்ட்கட் மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ ஒய் பை எக்ஸ் இன்ட்டு 100 அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இது மூணும் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. நான் அதனால தான் நான் என்ன சொல்லியிருந்தேன், ஏற்கனவே பேசிக் பிளேலிஸ்ட்டை பார்த்துட்டு வாங்க, நல்ல ஒரு நாள் கேப் கூட விட்டுருந்தோம். ஓகேவா? இப்போ இங்க கேள்வியில என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 33 மீட்டர் துணியை விற்று, ஸோ அப்போ இங்க எனக்கு செல்லிங் பிரைஸ் 33 மீட்டர். அப்போ எனக்கு ரெண்டாவது இல்ல மூணாவது கண்டிஷன்ல தான் வந்து நமக்கு கேள்வி இருக்க போகுது. ஸோ செல்லிங் பிரைஸ் 33 மீட்டர். இங்க எனக்கு எக்ஸ் ஆர்டிகல்ஸ்க்கு பதிலா எனக்கு துணி 33 மீட்டர் லென்த்ல கொடுத்துருக்காங்க. ரமேஷுக்கு 11 மீட்டர் துணியின் வாங்கிய விலை லாபமாக கிடைத்தது. ஸோ 11 மீட்டர் துணியின் வாங்கிய விலை. ஸோ அப்ப இங்க கெயின் என்னது? எனக்கு 11 மீட்டர் துணியின் வாங்கிய விலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெல் கிடைத்த லாபத்தின் சதவீதம் என்ன? ஸோ அப்ப எனக்கு இந்த கெயின் வந்து 11 மீட்டர் வாங்கிய விலைன்றதுனால தேர்ட் கண்டிஷன். அப்ப இங்க ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னன்னு கேக்குறாங்க. அப்போ ஒய் பை எக்ஸ்ன்னு போட்டா போதுமா? இதுதான் என்னுடைய ஒய். அப்போ 11 பை எக்ஸ் வந்து 33 இன்ட்டு 100 அப்படின்னு போட்டா நம்ம ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ இது 1/3 100/3 அப்படின்னா என்ன வந்துடும்? 33 1/3% அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ 33 1/3% எனக்கு இல்ல ஆப்ஷன்ல. அப்ப இது என்னது அப்படின்னா இவற்றில் எதுவும் இல்லை. ஸோ எதுக்கு நம்ம 15th கொஸ்டின் ஆன்சர் செக் பண்ணிக்கலாமா? இங்க வேற ஏதாவது நமக்கு ஆப்ஷன்ல வச்சு கொடுத்தாலும் கொடுத்துருக்கலாம். ஸோ அதனால ஸோ இங்கேயும் எனக்கு 33 1/3 தான் இருக்கு. ஸோ இவற்றில் எதுவும் இல்லை தான் ஆன்சர். அடுத்தது 100 பென்சில்களை விற்றதில் ஒரு கடைக்காரருக்கு 20 பென்சில்களின் விற்பனை விலை லாபமாக கிடைத்தது எனில் அவரின் லாப சதவீதம் என்ன? 100 பென்சிலை வித்திருக்காங்க. இப்ப ரெண்டாவது கண்டிஷன்ல இங்க எனக்கு என்னது? 100 பென்சிலை வித்திருக்காங்க. ஸோ 100 பென்சில் வித்திருக்காங்க. ஸோ இங்க வந்து 100 பென்சில் வித்திருக்காங்க. எனக்கு லாபம் என்ன கிடைக்குது? 20 பென்சில்களின் விற்பனை விலை லாபமா கிடைச்சிருக்கு. 20 பென்சில்களின் விற்பனை விலை, அதாவது இதுதான் எனக்கு கண்டிஷன், 20 பென்சில்களின் விற்பனை விலை. இப்ப அடுத்த கொஸ்டினுக்கு கண்டிஷன் இதுதான். ஓகேவா? சோ அப்போ இதுதான் 16வது கொஸ்டினுக்கான கண்டிஷன். இப்ப என்ன கேக்குறாங்க? லாப சதவீதம். எனக்கு இங்க ஒய்ன்றது 20 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய்னா 100 மைனஸ் 20 80 இன்ட்டு 100 அப்படின்னு போட்டுக்கலாமா? ஸோ இந்த 0 கேன்சல் ஆயிடும். ரெண்டாவது பல்ல அடிச்சா 4 100/4 அப்படின்னா என்ன கிடைச்சிரும்? 25% அப்படின்னு கிடைச்சிருமா? ஸோ 25%. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். உங்க ஃபார்முலா நோட்ல நீங்க நோட்ஸ் எடுக்கிறப்போ இது 3 கண்டிப்பா வந்துடணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வர்றப்போ மோகன் 20 உணவு மேஜைகளை 12,000க்கு வாங்கி
அவற்றை 4 உணவு மேஜைகளின் விற்பனை விலை லாபம் கிடைக்குமாறு விற்றார் அப்படின்னு இருக்கு. சோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க, 20 உணவு மேஜைகளை எத்தனை ரூபாய்க்கு வாங்குறாங்க, 12,000க்கு வாங்குறாங்க. சோ 12,000க்கு வாங்குறாங்க அப்படின்னா ஒரு மேஜையோட விலை நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? ஒரு மேஜையோட விலை எனக்கு என்ன வந்துரும், 600 ரூபாய் அப்படின்னு கிடைக்கும் ஒரு மேஜையோட விலை. இது என்னது, வாங்கிய விலை, சோ காஸ்ட் பிரைஸ். அவற்றை 4 உணவு மேஜைகளின் விற்பனை விலையின் லாபம் கிடைக்குமாறு விற்றார். அவற்றை 4 உணவு மேஜைகளின் விற்பனை விலை, சோ 4 மேஜைகளின் விற்பனை விலை லாபம் கிடைக்குமாறு, சோ விற்பனை விலையின் லாபம் கிடைக்குமாறு விற்றார் அப்படின்னு இருக்கு. எனில் ஒரு மேஜையின் விற்பனை விலை என்ன அப்படின்றத கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஒரு மேஜையின் விற்பனை விலை, அதாவது ஒரு மேஜையின் செல்லிங் பிரைஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்க என்ன கொடுத்திருக்காங்க, லாபம் கொடுத்திருக்காங்க. லாபம் என்ன கொடுத்திருக்காங்க, 4 உணவு மேஜைகளின் விற்பனை விலையின் லாபமாக கிடைக்குமாறு விற்றார். அப்ப ப்ராஃபிட் வந்து எனக்கு என்னது அப்படின்னா 4 டைம்ஸ் 4 உணவு மேஜைகளின் விற்பனை விலை. ஓகே, அப்போ இங்க செல்லிங் பிரைஸ் எனக்கு ஒரு இதோடது கிடைக்கும். ஸோ அதுல எனக்கு 4 இதோடது கிடைக்கிற மாதிரி எனக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ப்ராஃபிட் வித்திருக்காங்க. ஸோ அப்போ இதை என்ன பண்ணலாம், எனக்கு எல்லாத்தையுமே நான் உணவு மேஜை கணக்குப்படியே நான் பண்றேன்னு வைங்களேன். உணவு மேஜை கணக்குப்படி பண்றோம் அப்படின்னா இப்போ ப்ராஃபிட் வேணும். ஸோ ப்ராஃபிட்னா நம்மளுடைய ஃபார்முலா என்னது, செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் இல்லையா? ஸோ செல்லிங் பிரைஸ் ஆஃப் இங்க எத்தனை 20 பெஞ்ச், அப்போ செல்லிங் பிரைஸ் ஆஃப் 20 பெஞ்ச் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 20 பெஞ்ச் இல்லையா? ஸோ இதுதான். இதுல நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, அவற்றை 4 உணவு மேஜையின் விற்பனை விலையின் லாபம் கிடைக்குமாறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இங்க 4 உணவு மேஜையின் விற்பனை விலையின் லாபம் அப்படின்னா என்னது, எனக்கு இங்க காஸ்ட் பிரைஸ நம்ம என்னன்னு சொல்லலாம், இங்க நம்ம சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 4 மேஜை விற்பனை விலையே லாபம் அப்படின்னா எனக்கு இங்க 4 இது வந்து ஜாஸ்தி வர்ற மாதிரி இருக்கு இல்லையா? அப்போ காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 36 பெஞ்ச் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் ஆஃப் 40 பெஞ்சா. நான் 36 40 இங்க இல்லவே இல்லையே அப்படின்னா இங்க பாருங்க 17வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ இது வந்து எனக்கு ஒரு மேஜையோட விலை 600 ரூபாய் நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ 16 மேஜைகளின் விற்பனை விலை ஈக்குவல் டு 20 மேஜைகளின் வாங்கிய விலை. ஸோ அதுதான் இங்க சொல்லுவாங்க. ஓகேவா, இது 16 20, அதுதான் நான் வந்து 36 40ன்னு போட்டேன். இங்க பாருங்க தெளிவா கொஸ்டின் ரீட் பண்ணும். மோகன் 20 உணவு மேஜைகளை இதுக்கு வந்து வாங்குறார். அவற்றை 4 உணவு மேஜைகளின் விற்பனை விலைக்கு லாபம் அப்படின்னா எனக்கு இப்ப என்ன பண்ணிருக்காரு, எக்ஸ்ட்ரா 4 மேஜையான விற்பனை விலைக்கு ஈக்குவல். சோ அதனால இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 16 மேஜைகளின் விற்பனை விலை எதுக்கு சமம் அப்படின்னா 20 மேஜைகளின் வாங்கிய விலைக்கு சமம். அப்ப இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா 12,000 டிவைடட் பை 16 அப்படின்னு போட்டா எனக்கு ஒரு மேஜையின் வாங்கிய விலை கிடைச்சிருமா, சரி விற்பனை விலை கிடைச்சிரும். சோ செல்லிங் பிரைஸ் என்ன அப்படின்னு கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு தெளிவா சொல்றேன்ட்டு நான் இங்க குழப்பிட்டு இருக்கேன். ஒன்னும் இல்ல, எனக்கு 4 மேஜைகளின் விற்பனை விலை தான் என்னுடைய லாபம். ஸோ அதை தான் வந்து நான் இதை இப்படி ஈக்குவேட் பண்ணிக்கிட்டேன். 16 மேஜைகளின் ஸோ 16 டெஸ்கோடைய செல்லிங் பிரைஸ் வந்து எனக்கு 20 டெஸ்கோடைய காஸ்ட் பிரைஸ். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு இங்க என்ன வந்துருச்சு, 12,000 பை 16ன்னு போட்டா ஒரு மேஜையுடைய விற்பனை விலை என்னன்னு கிடைச்சிடும். ஸோ ஒரு மேஜையுடைய விற்பனை விலை வந்து 750 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நமக்கு ஃபைனலா கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, விற்பனை விலை தான் கேட்டிருக்காங்க. ஸோ 750 தான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ இப்போ நம்ம சொன்ன கணக்கு எந்த இதுல வரும், இதுல வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் இதுல வந்துடும். ஸோ காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 20 ஆர்டிகல்ஸ் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் ஆஃப் 16 ஆர்டிகல்ஸ் அப்படின்னு இப்போ வந்துச்சுல. ஸோ அந்த மெத்தட்ல வந்துடும். இப்போ எனக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அந்த கேள்வியில கேட்கல. ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த ஃபர்ஸ்ட் டைப்ல தான் போடணும். ஸோ இதை நமக்கு ஸ்ட்ரெயிட்டாவும் கொடுக்க மாட்டாங்க. இப்போ எனக்கு மேல பார்த்த கணக்குல வித்தியாசமா கொடுத்துருந்தாங்கல்ல, ஸோ அந்த மாதிரியும் கொடுப்பாங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாமினர் எப்படிலாம் கேள்வி கேட்பாங்க அப்படின்றதையும் ஊகிச்சு நம்ம என்ன பண்ணணும், அது மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கணும். அடுத்த கேள்வி பாருங்க, ரவி 1 ரூபாய்க்கு 2 மிட்டாய்கள் வீதம் சில மிட்டாய்களை வாங்கினார். 1 ரூபாய்க்கு 2 மிட்டாய். அப்போ ஒரு மிட்டாயோட விலை என்னது, 1/2. அவற்றை 1 ரூபாய்க்கு 5 வீதம் விற்றார். இது வந்து காஸ்ட் பிரைஸ். செல்லிங் பிரைஸ் என்னது, எனக்கு 1 ரூபாய்க்கு 5ன்னு வித்திருக்காரு. அப்ப இது என்னது, கண்டிப்பா நட்டம் தான். நட்ட சதவீதம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சோ நட்ட சதவீதம் என்னவா இருக்கும், 1/2 மைனஸ் 1/5 டிவைடட் பை 1/2 இன்ட்டு 100 அப்படின்னு இருக்கும். ஸோ இதை சால்வ் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் சொல்றீங்களா? ஸோ கண்டிப்பா சால்வ் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் போடுங்க.
அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு பழ வியாபாரி ₹1 2 எலுமிச்சை வீதம் வாங்கி அவற்றை ₹3 5 வீதம் விற்றார். அவரின் லாப சதவீதம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ₹1 2 எலுமிச்சை அப்படின்னா எனக்கு என்னது 1/2. அப்புறம் ₹3 5 வீதம் வித்திருக்காரு அப்படின்னா இங்க என்ன வந்துரும் 3/5 வந்துருமா. சோ இது செல்லிங் பிரைஸ் வந்து 3/5. சோ இது வந்து லாப சதவீதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்போ 19வது கேள்வி என்ன பண்ணணும், 3/5 மைனஸ் 1/2 அப்படின்னு போடணும். டிவைடட் பை 1/2 இன்ட்டு 100 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தா என்ன வந்துடும், 6 மைனஸ் 5. ஸோ 6 மைனஸ் 5/10 டிவைடட் பை 1/2 இன்ட்டு 100 அப்படின்னு இருக்கும். ஸோ இதை நான் வந்து 2 டேபிள் அடிச்சா 5. ஸோ 1/5 இன்ட்டு 100 அப்படின்னு இருக்கும். 5 டேபிள் அடிச்சா 20% அப்படின்னு வரும். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி, ஆரஞ்சு பழங்கள் ரூபாய் 10க்கு 5 பழங்கள் என வாங்கப்பட்டு ₹10க்கு 5 பழங்கள் அப்படின்னா ஒரு பழம் என்னது 10/5 அப்படின்னு வந்துருமா. அடுத்து வாங்கப்பட்டு 15க்கு 6 பழங்கள் என விற்கப்பட்டன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 15/6 இதுதான் என்னுடைய செல்லிங் பிரைஸா இருக்கும். இதுதான் காஸ்ட் பிரைஸ். லாப சதவீதம் என்னன்னு கேக்குறாங்க. அப்போ 15/6 மைனஸ் எனக்கு என்ன வந்துடும் 10/5. ஸோ மைனஸ் 10/5 டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் தானே போடணும். ஸோ 10/5 இன்ட்டு 100 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இதை எல்சிஎம் எடுக்கலாமா. ஸோ எல்சிஎம் எடுத்தால் தான் நம்மளால மைனஸ் பண்ண முடியும். ஸோ 15 இன்ட்டு 5னா 75. 6 இன்ட்டு 10னா 60 டிவைடட் பை 6 இன்ட்டு 5 டிவைடட் பை 10/5. இந்த 5 கேன்சல் ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன இருக்கும் இங்க 15ஆ வித்தியாசம். ஸோ 15 இந்த 6 இங்கே தான் வரும். ஸோ 6 இன்ட்டு 10 இன்ட்டு 100. ஸோ இந்த 0 கேன்சல் ஆயிடுமா. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், 3 டேபிளில் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா இது 5, இது வந்து 2 3 சார். அடுத்து இதை கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா 5 இன்ட்டு 5 25% லாப சதவீதம். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். 36 ஆரஞ்சு பழங்களை விற்றதில் ஒரு வியாபாரிக்கு 4 ஆரஞ்சு பழங்களின் விற்பனை விலையின் நட்டம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க 36 ஆரஞ்சு பழங்களை விற்றதில், ஸோ அப்போ செல்லிங் பிரைஸ் ஆஃப் 36 ஆர்டிகிள்ஸ் விற்றதில் அவருக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 4 ஆரஞ்சு பழங்களின் விலையின் நட்டம் ஏற்பட்டது. ஸோ விற்றதுல என்னது 4 ஆரஞ்சு பழங்களின் நட்டம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரின் நட்ட சதவீதம், நம்ம இப்போ இங்க லாஸ் பெர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. நமக்கு இங்க என்னது, நம்ம மேல 3 கண்டிஷன் பார்த்தோம். அது 3லயுமே ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் தான் பார்த்தோம். இங்க லாஸ் கேட்டிருக்காங்க. அப்போ இது இந்த கண்டிஷன் வந்து எனக்கு அந்த 3 கண்டிஷனுக்குள்ள அடங்காது, புதுசு கண்டிஷன். சரியா. ஸோ அப்போ இங்க 36 செல்லிங் பிரைஸ் ஆஃப் 36 ஆரஞ்சு ஈக்குவல் டு லாஸ் என்னது, எனக்கு 4 ஆரஞ்சோடைய லாஸ் அப்படின்னு கிடைச்சிருச்சு. அப்போ லாஸ்ன்றது நம்ம என்ன சொல்லலாம், காஸ்ட் பிரைஸ் ஆஃப். ஸோ இது என்னது காஸ்ட் பிரைஸ். ஸோ காஸ்ட் பிரைஸ் ஆஃப் மொத்தமாகவே எனக்கு இந்த 36 ஆரஞ்சை விற்கிறப்போ 4 ஆரஞ்சோடைய லாஸ் அப்படின்னா எனக்கு என்னது காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 40 ஆரஞ்சு. ஸோ காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 40 ஆரஞ்சு தான் எனக்கு என்னது செல்லிங் பிரைஸ் ஆஃப் 36 ஆரஞ்சு அப்படின்னு வந்துருமா. ஸோ புரியுதா, காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 40 ஆரஞ்சு ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் ஆஃப் 36 ஆரஞ்சு அப்படின்னு கிடைச்சிரும். அப்பதானே எனக்கு இங்க என்ன வந்துடும், இது ரெண்டையும் பாக்குறப்போ நமக்கு என்ன வந்துடும், இது ரெண்டையும் பாக்குறப்போ நமக்கு என்ன தெரியும், செல்லிங் பிரைஸ் ஆஃப் இங்க எனக்கு 4 ஆரஞ்சுடைய லாஸ் இல்லையா. ஸோ இங்க பாருங்க 36 ஆரஞ்சு பழங்களை விற்றதில் ஒரு வியாபாரிக்கு 4 ஆரஞ்சு பழங்களின் விற்பனை விலையில் நட்டம் ஏற்பட்டது. ஸோ விற்பனை விலையின் நட்டம் ஏற்பட்டது. ஸோ செல்லிங் பிரைஸ் ஆஃப் காஸ்ட் பிரைஸ், செல்லிங் பிரைஸ் காஸ்ட் பிரைஸ் ரொம்ப உளறேன். இங்க பாருங்க எனக்கு இதுல 4 ஆரஞ்சோட நட்டம் ஏற்பட்டுச்சு. அப்ப செல்லிங் பிரைஸ் ஆஃப் 36 ஆரஞ்சுக்கு ஈக்குவல் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை இப்படி எழுதணுமா, இல்லைன்னா என்ன எழுதணும், காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 36 ஆரஞ்சு ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் ஆஃப் 40 ஆரஞ்சு. ஸோ இப்படியும் எழுதணுமா. இப்படி எழுதுனா எது ப்ராஃபிட் எது லாஸ் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ எனக்கு 4 ஆரஞ்சு அப்படின்னு நமக்கு தெரியுது, கரெக்டா. ஸோ இப்போ நான் செல்லிங் ப்ரைஸ் பண்ணுறப்போ எனக்கு நட்டம் தான். இங்கே 40 ஆரஞ்சு நான் என்ன விலைக்கு வாங்கியிருக்கணும், ஸோ அதே விலைக்கு நான் என்ன பண்ணுறேன் 36 ஆரஞ்சே வித்துடுறேன். அப்போ இது என்ன கண்டிஷன், எனக்கு ப்ராஃபிட் கண்டிஷன் வந்துடும் இல்லையா. நான் 36 ஆரஞ்சுக்கு என்ன விலை வாங்கியிருக்கணும் அந்த விலைக்கு நான் 40 ஆரஞ்சை விற்கிறேன் அப்படின்னா இதுதான் நம்மளுடைய லாஸ் கண்டிஷன். ஸோ அப்போ இதுக்கு தான் என்ன பண்ணணும் அப்படின்னா லாஸ் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ லாஸ் பெர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிப்போம், லாஸ் பெர்சன்டேஜ்
லாஸ் பர்சன்டேஜ் எப்படி வரும்? எனக்கு 4 ஆரஞ்சு தானே லாஸ். ஸோ 4 ஆரஞ்சு டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ்ன்னு போடணுமா? ஸோ டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100 அப்படின்னு போடணும். ஸோ டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ்னா எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் வந்து இங்கே 36 அப்படின்னு வரும் இன்ட்டு 100 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ இங்கே ஆன்சர் என்ன வந்துடும்? ஸோ இங்கே ஆன்சர் என்ன வந்துடும் நமக்கு? 4/36. ஸோ 4/36 இன்ட்டு 100 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இங்கே ஆன்சர் இதை நான் 4ஆம் வாய்ப்பால் அடிக்கிறேன் அப்படின்னா 9 அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ 100/9 அப்படின்னா 11ல் எனக்கு 99. ஸோ மிச்சம் 1/9 அப்படின்னு இருக்கும். ஸோ 1/9% தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ ஏன்னா இந்த தப்பெல்லாம் வந்து நான் யூஸ்வலாக பண்ணுறது. ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், 2 ஆப்ஷன்ஸையுமே நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு எது ப்ராஃபிட் எது லாஸ் அப்படின்னு போடணும். லாஜிக் புரியாம பிளைண்டா போட்டீங்க அப்படின்னா இது எக்ஸாம் ஹாலில் போய் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நமக்கு மேக்ஸ் சுத்தமா வராது அப்படின்றப்போ இந்த லாஜிக்லாம் புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஸோ அடுத்த கேள்வி பாருங்க. 22 நபர் ஒரு பொருளை 75க்கு விற்றார். அதில் பொருளின் வாங்கிய விலையின் அதே சதவீதத்தை அளவு லாபம் கிடைத்தது எனில் பொருளின் வாங்கிய விலை என்ன? ஒரு நபர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு பொருளை 75க்கு விற்கிறாரு. அப்போ செல்லிங் பிரைஸ் எனக்கு 75 ரூபாய். அதில் பொருளின் வாங்கிய விலையின் அதே சதவீதம் லாபம் கிடைத்தது. ஸோ இப்போ எனக்கு காஸ்ட் பிரைஸ் நான் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டா அதே சதவீதம் லாபம் அப்படின்னா ப்ராஃபிட் வந்து எனக்கு X% அப்படின்னு இருந்திருக்கு. ஏன்னா பொருளின் வாங்கிய விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ காஸ்ட் பிரைஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணணும், எனக்கு செல்லிங் பிரைஸ் 75. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் 5, ப்ராஃபிட் பர்சன்டேஜும் எனக்கு என்னது அப்படின்னா X% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் என்னது, ப்ராஃபிட்னா செல்லிங் ப்ரைஸ் தான் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100 அப்படின்னு இருக்கும். அப்போ எக்ஸ் இந்த 100 இங்கே வந்துச்சுன்னா எக்ஸ் டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 75 மைனஸ் எக்ஸ் பை எக்ஸ் அப்படின்னு இருக்குமா? ஸோ அதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம், இந்த எக்ஸ் இங்கே வந்துச்சு அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 100 இன்ட்டு 75 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ல என்ன இருக்கோ அதையே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நீங்கள் ஸ்கொயர் ரூட்டு அதெல்லாம் போட்டு நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணீங்கன்னு வைங்களேன், என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 7500 மைனஸ் 100x அப்படின்னு இருக்கும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 100x மைனஸ் 7500 ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணுவோம், ரூட் எடுத்து சால்வ் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ அப்படி பண்ணால் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும், அது நிறைய பேருக்கு புரியாது. ஸோ இருக்க ஆப்ஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். இந்த 100ஐ நான் ஒரிஜினல் மெத்தட் ஃபுல்லாக போடணும் அப்படின்னா நான் போட்டுடுறேன். இங்கே பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் இப்போ 100 வேணும், ஆனால் இங்கே 7500 மைனஸ் 7500 இங்கே 100 வேணும் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 15. ஸோ 150 50 அப்படின்னு பிரிச்சுக்கலாம். இங்கே மைனஸ் வேணும், ஆனால் இங்கே வந்து ப்ளஸ் 100 அப்படின்னா பிளஸ் 150x மைனஸ் 50x மைனஸ் 7500 ஈக்குவல் டு 0 அப்படின்னு போடுவோம். இங்கேருந்து எக்ஸ் காமனாக எடுத்துட்டா எக்ஸ் பிளஸ் 150 மைனஸ் இங்கேருந்து 50 காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே என்ன வந்துடும், எக்ஸ் பிளஸ் 150 அப்படின்னு கிடச்சிடும். ஸோ இதுக்கப்புறம் எனக்கு இது ரெண்டுலையும் காமனாக இருக்குது எக்ஸ் பிளஸ் 150. ஸோ எக்ஸ் பிளஸ் 150 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 50 ஈக்குவல் டு 0ன்னு வரும். அப்போ இங்கே ஆன்சர் வந்து எக்ஸோட ஆன்சர் பிளஸ் 50 அப்படி இல்லைன்னா மைனஸ் 150. ஸோ மைனஸில் வர சான்ஸ் இல்லை. ஸோ எனக்கு எக்ஸோட ஆன்சர் வந்து 50 அப்படின்னு இருக்கும். ஸோ 50 இருக்கான்னு பாருங்க, ஆப்ஷன் சியில் இருக்கு. அடுத்தது 2 டஜன் வாழைப்பழங்கள் வாங்கிய விலை 32 அப்படின்னு போட்டிருக்காங்க. 2 டஜன் வாழைப்பழங்களின் வாங்கிய விலை, ஸோ காஸ்ட் ப்ரைஸ். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்து 2 டசன் வாங்கியிருக்காங்க, அதனுடைய விலை வந்து எனக்கு 32 ரூபாய். ஓகேவா? ஸோ 2 டஜன் வாழைப்பழங்களின் வாங்கிய விலை 32. 18 பழங்களை டசன் ஒன்றுக்கு 12க்கு விற்ற பின் கடைக்காரர் பழங்களின் விலையை டசன் ஒன்றுக்கு 4 என்று குறைத்து விற்றார் எனில் நட்ட சதவிகிதம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 டசன் வாழைப்பழங்களை எனக்கு 32 ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க. ஸோ இது நம்மளுடைய காஸ்ட் ப்ரைஸ் 32 ரூபா, அதில் எந்த டவுட்டும் இல்லை. இப்போ செல்லிங் ப்ரைஸை தான் தனித்தனியாக சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, டசன் ஒன்றுக்கு 12 ரூபாய்க்கு வித்திருக்காங்க. சரியா? ஸோ ஒரு டசனுக்கு 12 ரூபாய் அப்படின்னு வித்திருக்காங்க. அப்போ 18 பழங்கள்ல ஒரு டசன் 12 வந்துடும். இன்னும் ஒரு 6 பழம் இருக்கும். ஸோ அது வந்து அரை டசன். ஸோ ஒரு டசன் 12 ரூபாய்க்குன்னா அரை டசன் என்னது 6 ரூபாய்க்கு வித்திருப்பாங்க. அப்போ 12 பிளஸ் 6 18 ரூபாய். ஓகேவா? ஸோ 18 ரூபாய்க்கு வித்திருக்காங்க 18 பழங்களை. ஓகே, அடுத்து மீதி உள்ள பழங்கள் தானே விற்ற பின் கடைக்காரர் பழங்களின் விலையை டசன் ஒன்றுக்கு 4 என்று குறைத்து விட்டார்.
ஸோ 18 24 தானே, 24ல 18 போச்சு அப்படின்னா மிச்சம் 6 தான் இருந்திருக்கும். ஸோ மிச்சம் இருக்கிற 6 டசன் ஒன்றுக்கு 4 என்று குறைத்து விற்றார். இப்போ இது வந்து அரை டசன். அப்போ அரை டசன் இன்ட்டு 4 அப்படின்னு போட்டா 2 ரூபாய்க்கு மிச்சம் இருக்கிற 6 பழங்களை வித்திருக்காங்க. அப்போ 18 + 2 20 ரூபாய்க்கு எனக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வித்திருக்காங்க. ஸோ அப்போ இது என்னது, எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் 32, அப்புறம் 20 ரூபாய்க்கு வித்திருக்காங்க அப்படின்னா இது நஷ்டம் தான். எவ்வளோ நஷ்டம்? 32 - 20 பை 32 இன்ட்டு 100 இல்லையா? அப்போ இது 12 பை 32 இன்ட்டு 100 அப்படின்னு வரும். இதை நம்ம என்ன பண்ணலாம், அடுத்து 2ஆம் வாய்ப்பால் அடிச்சோம் அப்படின்னா இது 6, இது 16 அப்படின்னு வரும். இது 3 8. திரும்ப இதை என்ன பண்ணலாம், 2ஆம் வாய்ப்பால் அடிக்கிறோம் அப்படின்னா இது 50 4, அடுத்து இது 25. 3/2 25 அப்படின்னா என்ன வந்துடும், இது 2ஆம் வாய்ப்பால் திரும்ப அடிக்கிறேன் அப்படின்னா 12.5 அப்படின்னு இருக்கும். ஸோ 12.5 இன்ட்டு 3 அப்படின்னு போடணும். ஸோ 15 1 7 3 37.5% எனக்கு நட்டம். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், ஒரு வியாபாரி மிட்டாய்களை 1 ரூபாய்க்கு 6 என வாங்கினார். 1 ரூபாய்க்கு 6 வாங்கியிருக்காரு. அப்போ ஒரு மிட்டாயோட விலைனா 1/6, இதுதான் காஸ்ட் பிரைஸ். அவருக்கு 20% லாபம் கிடைக்க வேண்டும் எனில் 1 ரூபாய்க்கு எத்தனை மிட்டாய் விற்கணும்? 20% லாபம் வேணும் அப்படின்னா 120/100ன்னு போடுவோமா? ஸோ 120/100ன்னு போட்டால் செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு கிடைச்சிடும். ஸோ இந்த 0 0 கேன்சல் ஆகிடும். அடுத்து 2ஆம் வாய்ப்பால் அடிச்சா இது 6 இது 5, இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடுவோம். அப்போ எனக்கு செல்லிங் ப்ரைஸ் என்ன வந்துடும்? 1/5ன்னு வரும். அப்போ என்ன பண்ணணும், 1 ரூபாய்க்கு அவர் 5 மிட்டாய் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து, விற்பனை விலை இரட்டிப்பானால் லாபம் 3 மடங்காகும் எனில் லாப சதவீதம். ஸோ இன்னைக்கு கிளாஸோட லாஸ்ட் சம்ம, விற்பனை விலை எனக்கு வந்து இரட்டிப்பாகுது. ஸோ 25வது கொஸ்டின். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஒன்று இருக்கு, செல்லிங் ப்ரைஸ் ஒன்று இருக்கு, இதுக்கு ஒரு ப்ராஃபிட் இருக்கு, சரியா? ஸோ இதுக்கு ஒரு ப்ராஃபிட் இருக்கு. எனக்கு விற்பனை விலை 2 மடங்கு ஆச்சு அப்படின்னா, எனக்கு இங்க இருக்க விற்பனை விலை 2 மடங்கு ஆச்சுன்னா ப்ராஃபிட் என்னவாகும் அப்படின்னா 3 மடங்கு ப்ராஃபிட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு எனில் லாப சதவீதம் எவ்வளோ, ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஒன்று தான், ஆனா நமக்கு இங்க என்ன நடக்குது அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் தான் நான் என்னது, செல்லிங் ப்ரைஸை நான் டபுள் ஆக்குறேன், சரியா? ஸோ அப்போ நான் இங்க காஸ்ட் ப்ரைஸ் ஃபர்ஸ்ட் இங்க என்ன வந்துடும், ப்ராஃபிட் நான் காஸ்ட் ப்ரைஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், செல்லிங் ப்ரைஸ் ஒய்ன்னு வச்சுக்கிறேன்னு வைங்களேன். அப்போ ப்ராஃபிட் என்னது, செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸா? ஸோ அப்போ இங்க வந்து ஒய் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு வந்துடும், கரெக்டா? ஸோ இது வந்து ஒய் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு வந்துடும். இப்போ இங்க நமக்கு இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன், இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். இப்போ ரெண்டாவது கண்டிஷன்ல எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் எக்ஸ், செல்லிங் ப்ரைஸ் 2y இல்லையா? ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து 2y. அப்போ இங்க ப்ராஃபிட் என்ன வந்துடும், 3 டைம்ஸ் ஆஃப் மேல இருக்குது. ஸோ 3 டைம்ஸ் ஆஃப் ஒய் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு கிடைச்சிடும். இது ரெண்டாவது கண்டிஷன். இந்த ரெண்டாவது கண்டிஷன்ல இது ரெண்டையும் வச்சு நான் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறேன்னு வைங்க, என்ன வரும், செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 2y மைனஸ் எக்ஸ். இந்த 2y மைனஸ் எக்ஸ் தான் எனக்கு இந்த 3 மடங்கு ப்ராஃபிட் இல்லையா? ஸோ 2y மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 3 டைம்ஸ் ஆஃப் ஒய் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு வரும். ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணால் எனக்கு எக்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்ல கிடைக்குமா, 3y மைனஸ் 3x. ஸோ இந்த 3xை நான் இந்த பக்கம் எடுத்துட்டு வந்தால் ப்ளஸ்ல இருக்கும். ஸோ 3x மைனஸ் எக்ஸ் 2x ஆயிடும். இந்த 2y அந்த பக்கம் எடுத்துட்டு போனால் மைனஸ்ல வரும். ஸோ 3y மைனஸ் ஒய்னா ஒய். அப்போ y ஈக்குவல் டு 2x. ஒய்ன்றது நம்ம செல்லிங் ப்ரைஸ்ன்னு வச்சோமா, எக்ஸ்ன்றது காஸ்ட் ப்ரைஸ். அப்போ எனக்கு செல்லிங் ப்ரைஸ் வந்து ட்வைஸ் ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு கிடைச்சிருக்கு. எந்த கண்டிஷன்ல, இங்க ரெண்டாவது கண்டிஷன்ல செல்லிங் ப்ரைஸ் வந்து எனக்கு ட்வைஸ் ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ். அப்போ நம்மளுடைய ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் என்ன வந்துடும், ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் வந்து செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100 இல்லையா? ஸோ இப்போ எனக்கு செல்லிங் ப்ரைஸ் வந்து 2 டைம்ஸ் ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ், கரெக்டா? அப்போ இந்த செல்லிங் ப்ரைஸ் எனக்கு 2 டைம்ஸ் ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. அப்போ இங்கே 2 டைம்ஸ் ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ்னா காஸ்ட் ப்ரைஸ் தான் வரும். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. அப்போ எனக்கு லாப சதவீதம் என்னது, 100%. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இதுவே ஏற்கனவே வீடியோ லென்த்தியாக வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த 25 கொஸ்டின் நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பார்க்குறது. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் லேட்டாக தான் தெரிஞ்சது அப்படின்னு நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி லேட்டாக தெரிய விடாமல் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்குள்ளே கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.